மனிதாபிமான தங்க மயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 139 புள்ளிகள் அதிகரித்து 26,192 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 446 புள்ளிகள் அதிகமாகி 85,632 முடிஞ்சிருக்கு. வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. ஆமா, இது காரணம் என்ன சார்? மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம காரணம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஆனா அதனாலதான் ஏறி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. சி ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 25,100 அல்லது 277 முன்னால சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் தொட்ட உச்சத்தை நோக்கி இப்ப சந்தை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் வெரி பிரீஃப்லி பாத்தீங்கன்னா இந்த 26,200 மதியத்திற்கு பின்னர் நிப்டி தாண்டி பிறகு முடிவடையும் பொழுது கொஞ்சம் அதுல இருந்து இந்த பீக்ல இருந்து கொஞ்சம் இறங்கி இருந்தது. பட் நெட்டா பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு. காலையில ஒரு 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்ச மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றத்துலதான் ஒரு 2-2.25 மணி வரைக்கும் 150 புள்ளிகள் கிட்ட ஏறி இருந்தது. அப்புறம் அங்க இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, பிராடர் மார்க்கெட் நிப்டி 50, நிப்டி 100, 200, 500 எல்லாமே சின்ன சின்ன ஏற்றத்துல. அதே மாதிரி ஸ்மால் கேப் மட்டும் சின்ன டவுன் அப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். பட் மிட் கேப் சைட்வேஸ் ஸ்லைட்லி பாசிட்டிவ். செக்டார் எதுவும் ஸ்பெசிபிக்கா ஏறவோ இறங்கவோ இல்ல. சோ பாசிட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. அந்த 26,200 டெசிசிவா தாண்டி முடியல. இப்ப 100க்கு மேல முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால பாசிட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா எடுத்துக்கணும். டிக்ளைன் ஜாஸ்தியா இருக்கு. அட்வான்ஸை விட 52 வீக் லோ 52 வீக் ஹையை விட ஜாஸ்தியா இருக்கு. பட் அப்பர் சர்க்கியூட் ஜாஸ்தியா இருக்கு லோவர் சர்க்கியூட் விட. அகைன் இட்ஸ் மிக்சட் பேக், மிக்சட் சிக்னல் தான். பட் ஸ்லைட்லி த ட்ரெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். டெக்னிக்கலி நம்ம 2-3 நாட்களுக்கு முன்பு சொன்ன மாதிரி டெக்னிக்கலி மார்க்கெட் இஸ் புல்லிஷ் அப்படிங்கறத தான் பாக்குறோம். பட் இப்ப காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். ஒன்று, சர்வதேச சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. ஜப்பானிய பங்குச்சந்தை 2-3 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம், ஒரே நாள்ல 3 விழுக்காடு இறக்கத்தை செஞ்சது. இன்னைக்கு 2.5% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல. ஆசிய பங்குச்சந்தைகள் எல்லாமே ஷாங்காயை தவிர்த்து எல்லாமே ஏற்றத்துல. இன்ஃபேக்ட் அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய முன்பேர வணிகம் பாத்தீங்கன்னாலே 1%க்கு மேல ஏற்றத்துல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. US 100 1.5%, US 500 சொல்லக்கூடிய பிராடர் மார்க்கெட்டே 1%க்கு மேல ஏறி நடந்துகிட்டு இருக்கு அந்த இண்டெக்ஸ். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது அங்கதான் அந்த காரணம். என்விடியா நேத்து பேசணும், ஏஐ ஆன்டி ஏஐ ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எதிரான ஒரு ட்ரேட்னு சொல்லி அதுல இல்லாத மற்ற பங்குகளுடைய விலை ஏறினதை நேத்து பார்த்தோம். நம்ம இந்தியாவில கூட அதனுடைய பாதிப்பு டிசிஎஸ்ல, HCL டெக் எல்லாத்துலயும் தெரிஞ்சது. ஆனால் நேற்று மாலை நம்ம இந்திய நேரப்படி மாலையில பின்னர் வெளியான நள்ளிரவு வெளியான என்விடியா ரிசல்ட் எதிர்பார்த்ததுக்கு மேல பாசிட்டிவா இருந்தது. அது மட்டுமல்ல, வருங்காலத்திற்கான கைட்லைன், அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க, போர்காஸ்ட் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கரா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு. உடனே திரும்ப இந்த பழைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பங்குகள் எல்லாமே இதனுடைய தாக்கத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றத்துல. ஆப்பிளா இருக்கட்டும், டெஸ்லாவா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா, என்விடியா 5% ஏற்றத்துல. அமெரிக்க பங்கு சந்தையில் இந்த மாதிரி ஏற்றங்கள் கொஞ்சம் சாதாரணமானதல்ல. பெரிய பங்குகள்ல நேற்று மட்டும் 5% ஏற்றத்துல இருந்தது என்விடியா பங்கு. சோ அதனுடைய தாக்கம் தான் இந்தியாவிலும் நமக்கு தெரிஞ்சதுன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு அந்த போன ஆண்டு செப்டம்பர் மாதம் தொட்ட உச்சத்தை கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டிற்கு பின்னர் இன்னைக்கு தொடர்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஐடி செக்டார் எந்த அளவுக்கு சார் வளர்ச்சியில் வந்தது? எத்தனை % சார்? இன்ஃபேக்ட் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நேற்று அந்த ஆன்டி ஏஐ ட்ரேட்ல ஏறி இருந்தது. இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது. HCL டெக் 1% மேல இறக்கத்துல. அதே மாதிரி தான் நீங்க இன்ஃபோசிஸ் இன்னைக்கு இறக்கத்துல, டிசிஎஸ் இன்னைக்கு இறக்கத்துல. சோ அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய, சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல 3 பங்குகள் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இன்ஃபோசிஸினுடைய பைபேக் இன்னைக்கு துவங்குகிறது. ஓகே, இன்ஃபேக்ட் அதை பத்தி கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமாக ஆஃபர் பண்ணணும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். அவங்களுடைய மொத்த ஹோல்டிங் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கான்னு பார்க்கணும். 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா அவங்க ஸ்மால் ஷேர் ஹோல்டர் அல்லது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ங்கிற கேட்டகரியில வருவாங்க. அப்ப அவங்களுடைய அந்த பைபேக்ல அக்செப்டன்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையா இருப்பதற்கான அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதுல ப்ரொமோட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த பைபேக்ல. சோ இவர்களுக்கு ரீட்டைலா இருந்தாங்கன்னா அது அக்செப்டன்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி. இதுல இந்த வரி விகிதத்துல சில மாறுதல்கள் நடந்திருக்கு சமீப காலமா. அதனால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க 1,400 இல்ல 300 வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறது லாபம்னு இல்ல. உங்களுக்கு வரக்கூடிய 1,800 ரூபாயும் இந்த பைபேக்ல வரக்கூடிய ஒட்டுமொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு வரவாக வைக்கப்படும், டிவிடெண்ட் இன்கமாக கருத
கருதப்பட்டு முழுமையாக உங்களுக்கு அதுக்கு வருமான வரி வரும். அதனால நீங்க எப்பேற்பட்ட எந்த மாதிரி ஆட்கள் இதுல வந்து ஆஃபர் பண்ணா அவர்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்னா, ஆண்டு வருவாய் 12 லட்சத்துக்குள்ள இருந்து அவர்களால இந்த செக்ஷன் 87A ரிபேட் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அவர்களுக்கு வருமான வரி வராது. அந்த 12 லட்சத்துக்குள்ள இது இருக்கும்னா கிளைம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இன்கம் டேக்ஸ் வராது. ஆனால் அதற்கு மேல இருந்ததுனாலோ அல்லது வேறு விதமான இது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து வருமான வரி அவர்களுடைய எந்த ஸ்லாப்ல இருக்காங்களோ அதை பொறுத்து 30% வரைக்கும் போகலாம். அப்ப 30% எதுக்கு போகும்னா 1800 ரூபாய்க்கும் போகும். அதுதான் இதுல ஆபத்து. அப்ப நம்ம கொடுத்து வாங்கின காஸ்ட் என்ன சார் ஆகும்? 1400 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேனே, அப்ப அதை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதை வந்து கேபிட்டல் லாஸா எடுத்துக்குவாங்க. வேறு ஏதாவது நீங்க நீண்ட கால மூலதன ஆதாயமோ குறுகிய கால மூலதன ஆதாயமோ இருந்து வித்திருந்தீங்க, அதுல வந்து ஆதாயம் வந்திருந்ததுன்னா அந்த ஆதாயத்துக்கு நிகராக இந்த நஷ்டத்தை நீங்க வந்து சரி செய்து கொள்ளலாமே தவிர இந்த மொத்தம் 1800 உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமாக கருதப்பட்டு இதன் முழுவதற்கும் வருமான வரி வரும். சோ நீங்க அந்த 12 லட்சத்துக்குள்ள 87A ரிபேட்டோட இருந்ததுன்னா தான் இதுல போறதுல லாபம் சிறு முதலீட்டாளர்களுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் வந்து எனக்கு கேபிட்டல் கெயின் நிறைய இருக்கு, அதுக்கு நிகரா இந்த கேபிட்டல் லாஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் இதை பண்ணலாம். அது அந்த கணக்கீடை மட்டும் உங்க பட்டய கணக்காளர்கிட்ட கேட்டுட்டு நீங்க பண்றது பெட்டர். இன்னொரு விஷயம் வந்து இதுல வந்து நீங்க வந்து அவங்க வாங்குறது வந்து ஒரு 2.4% தான் வாங்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கல, எல்லா பங்குகளையும் வாங்கல. அதையும் நினைவில் வச்சுக்கிட்டு ஆஃபர் பண்ணுங்க. ஃபைன் சார், நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இருந்தது தங்கம் மற்றும் வெள்ளியில. பெரிய வீழ்ச்சிலாம் இல்ல, ஒரு சின்ன இறக்கம் இருந்தது. எம்சிஎக்ஸ்ல கச்சா எண்ணெய் 1% அதிகரிச்சிருந்தது. எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையில பெரிய மாற்றம் இல்லை. $60 தான் இன்னமும் இருக்கு, பெரிய ஏற்றம் இல்லை. தங்கத்தினுடைய விலை $4100 கீழே வந்துருச்சு, $4050 கீழே. வெள்ளியினுடைய விலையும் $51 கீழே வந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் 1% இறக்கத்துல தான் வணிகம் நடக்குது. காப்பர் உள்ளிட்ட வேறு சில கமாடிட்டிகளும் கோல், ஸ்டீல் கூட இன்னைக்கு சின்ன வீக்னஸ்ல தான் இருக்கிறத பாக்குறோம். சிக்னிபிகண்டா இல்ல, வீக்னஸ்ல இருக்கு. பட் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா US டாலர் இண்டெக்ஸ் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு 100 தாண்டி இருக்கு. 100.25 அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. சோ டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு சர்வதேச சந்தையில. தொடர்ந்து நம்ம பாக்குறோம் 99க்கு கீழே இருந்தது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. இப்ப மெல்ல மெல்ல ஏறிக்கிட்டே இருந்தது. சிறுக சிறுக அதனுடைய ஏற்றம் தெரிகிறது. இங்க நம்முடைய சந்தையில, தேசிய பங்கு சந்தையில் முன்பேற வணிகத்துல டிசம்பர் மாத முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பைசா அதிகரிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. 10 பைசா அதிகரிச்சு $88.86 அப்படின்னு போயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு நாட்கள் இறக்கத்துல தான் இருந்தது, இப்ப ஏறி இருக்கு. ஆனால் யூரோ 31 பைசா இறங்கி இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் 16 பைசா இறங்கி இருக்கு. ஜாப்பனீஸ் யென் 38 பைசா இறங்கி இருக்கு. டாலர் வலுவான அதே சமயத்துல ரூபாய் பெரிய அளவுல இறங்கலைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்ஃபேக்ட் ரூபாய் வலுவாக இருக்கிறதுனாலதான் மற்ற கரன்சி எல்லாம் இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு தான் ஐபிஓ வந்திருக்குங்களா, அதான் லிஸ்ட் ஆயிருக்குங்களா? லிஸ்ட்னா இன்னைக்கு வந்து ஃபியூஜியாமா பவர் சிஸ்டம்னு ஒன்று லிஸ்ட் ஆயிருக்கு. $228 பங்குகளை வெளியிட்டார்கள். இன்னைக்கு அதே தான் 208 தான் முடிவடைஞ்சிருக்கு. இது 2 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட ஒரு ஐபிஓ. அதே மாதிரி நாளை பட்டியலிடப்பட இருக்கிறது வந்து கேபிலரி டெக்னாலஜிஸ் லிமிடெட்னு $577 பங்குகளை வெளியிட்டார்கள். இது வந்து 53 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. சோ நிச்சயமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மெயின் ஐபிஓ வேற, சோ நாட் எஸ்எம்இ. சோ இது கொஞ்சம் நம்ம கவனமாக நாளைக்கு பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று சொன்ன எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ்னு ஒன்று மெயின் லைன்லயும், கல்லாட் ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு எஸ்எம்இ, இது ரெண்டுலயும் வந்து ஓபன் இருக்கிறத அது ஜெனரலா ஐபிஓனுடைய ட்ரெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பொதுவா நம்ம ஐபிஓ பத்தி பாத்துக்கிட்டு இருக்கப்ப எப்பயுமே அதிகமா தான் சப்ஸ்கிரைப் ஆகுது. முன்னாடி இருந்துச்சா சார், இல்ல இப்ப இந்த ஜெனரேஷன் ரொம்ப அதிகமா ஐபிஓல அப்ளை பண்றாங்களா? இல்ல இப்ப 1992 90களின் துவக்கத்துல அர்ஷத் மேத்தா பீரியட்னு சொல்றோம் இல்லையா, அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் ஹார்ட் காப்பி வாங்கி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா அதை காப்பி எடுத்து விண்ணப்பிக்கலாம்லாம் சில நிறுவனங்கள் வந்து சொன்னாங்க. அது அந்த ஃபார்ம் வந்து விலை கொடுத்து வாங்குற ஒரு கட்டம்லாம் இருந்ததை பார்த்திருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஸிங்கிறது எப்போதெல்லாம் மார்க்கெட் புல்லிஷா இருக்கோ அப்பெல்லாம் இருக்கும். அந்த புல்லிஷ்னஸ் வந்து என்ன இண்டிகேஷன்னா ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அல்லது சில நேரம் கொஞ்சம் ப்ரொலாங்கா இருக்கலாம், அதற்கு பிறகு சந்தை ஒரு இறக்கத்தை நோக்கி ஒரு கரெக்ஷன் நோக்கி போகுங்கிறது தான் அது தொடர்ந்து காட்டிக்கிட்டு வந்திருக்கு. அது நம்ம வந்து சென்ற ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இருந்த பெரிய ஒரு ஐபிஓ மார்க்கெட் இருந்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு சந்தை தொடர்ந்து 6-7 மாதங்கள் வீழ்ந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப மீண்டும் சந்தை எழ ஆரம்பிச்ச உடனே இந்த ஐபிஓ எல்லாம் ஒரு பிளட்டா வந்தது, இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எப்போதுமே வந்து சில விஷயங்கள் எதை தீர்மானிக்கும்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அன்சர்டனிட்டிங்கிறது பங்குச்சந்தையில இருக்குங்கிறதுனால இப்ப உதாரணமா ஒரு பங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மங்களம் ட்ரக்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ், இது ஒரு மைக்ரோ கேப் தான் இந்த நிறுவனம். அவருடைய ஒட்டுமொத்த சந்தை மதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு 90 கோடி கிட்ட இருக்கலாம். அது 90-95 கோடி கிட்ட. கடந்த ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில நாட்கள் சொல்ல முடியாது, 2 நாட்களிலேயே இந்த பங்கு வந்து பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து அதனுடைய சந்தை மதிப்பு வந்து கணிசமான அளவுல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம்.
ஸோ இது என்ன இப்ப என்னுடைய 13% வந்து இறங்கி இருக்கு இன்னைக்கு மட்டும். இந்த 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட 23% வந்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஏன்னா அந்த நிறுவனமே சொல்லியிருக்கு வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடன்ல அவங்க டிஃபால்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 2 வங்கிக்கு. தொகை பெரிய தொகை அல்ல, அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அது கணிசமான தொகை. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு 4 கோடிக்கு மேல கொடுக்க வேண்டிய தொகை அக்டோபர் 17 கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியது டிஃபால்ட் பண்ணிட்டாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கணும் அக்டோபர் 20, அதுவும் டிஃபால்ட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா அவர்களுடைய தொழில் அது மெயினா வந்து அது டிபெண்டிங் ஆன் அமெரிக்காவிலிருந்து யுஎஸ் எய்டுன்னு இருக்கு, அங்க இருந்து வரக்கூடிய யுஎஸ் எய்டு அது வரணும். அதை வந்து இப்ப அமெரிக்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து தடை செய்ய, ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு இதெல்லாம் தடை பண்ணிட்டார் இல்லையா மற்ற நாடுகளுக்கு வந்து. ஏன்னா இந்த நிறுவனம் வந்து HIV, மலேரியா, இதுக்கெல்லாம் T18 உள்ளிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபார்முலேஷன்ஸை வந்து இது பண்றாங்க. அவங்க அது சம்பந்தமா ஆய்வு செய்து தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து இந்த எய்ட் இல்லாமல் அவர்களால் பண்ண முடியாது. அது வந்து பெரிய அளவுல வந்து அது இந்த குளோபல் ஃபண்டிங்கை கம்ப்ளீட்டா வந்து அவருடைய பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணதுனால குறைச்சிட்டாரு. அது குறைச்சதுனால வந்து அவங்களுக்கு அந்த வாங்கக்கூடிய நிறுவனங்கள் ஆர்டர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள இதுவும் எல்லாமே குறைஞ்சு போச்சு. அது இந்த நிறுவனத்தை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஸோ இந்த மாதிரி பாருங்க, ட்ரம்ப் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, இந்த எய்டெல்லாம் கர்டைல் பண்றாரு. அதன் மூலமாக வரக்கூடிய வியாபாரம் வந்து இவர்களுக்கு மந்தமாகிறது. ஸோ இவங்க லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் Q2 ரிசல்ட்ஸ் நார்மலா வந்து உங்க டயத்துக்கு நம்ம பேசணும் இல்லையா 15ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இவங்க இதுக்கு டைம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த சிக்கல்கள் காரணமாக அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வரணும். இந்த லோனை இது போறோம், நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபைன் சார். சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சிபி. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.